இந்த 2 பேரை மட்டும் போன மேட்ச் பிளேயிங் லெவன் தூக்கிட்டோம்னா சிஎஸ்கேவுடைய பெஸ்ட் பிளேயிங் லெவன் 2025க்கு ரெடி. பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் மை டியர் ஹாய் ஃப்ரம் பாலா. ஸோ சிஎஸ்கேவை பொறுத்த வரைக்கும் இந்த சீசனில் வாங்காத அடி கிடையாது, கொடுக்காத அடி எந்த டீமுமே கிடையாது. ஸோ எல்லா இடத்துலையும் சுற்றி யார் அடிக்கலை அப்படின்ற மாதிரி எல்லார்ட்டையும் வாங்கியாச்சு. ஸோ அப்படிப்பட்ட நேரத்தில் இப்போ சிஎஸ்கே பஞ்சாப் கிங்ஸை மோதக்கூடிய இந்த நேரத்தில் ஹோம் கிரவுண்ட் அப்படிங்கிற ஒரு அட்வான்டேஜ் இருக்குது. போன மேட்ச்சில் நல்ல பர்ஃபார்மன்ஸை காட்டினாங்க, கிட்டத்தட்ட ஒரு நல்ல பேட்டிங் இருக்குதுப்பா, பவுலிங் தான் கொஞ்சம் அப்படின்ற மாதிரி இதை அது சொல்லுது அதை இது சொல்லுதுங்கிற 2 டிபார்ட்மெண்ட்லேயுமே கொஞ்சம் சில பிரச்சனைகள் இருந்துச்சு. அதை சரி செய்யணும் அப்படின்னா பிளேயிங் லெவனில் இந்த 2 பேரும் மாற்றணும். பேட்டிங் பிரச்சனைக்கு இவர், பவுலிங் பிரச்சனைக்கு இவர் அப்படின்ற மாதிரி 2 பேர் இருக்காங்க. இந்த மாற்றங்களை சிஎஸ்கே பண்ணி ஆகணும். யார் அந்த 2 பேர் அப்படின்றத பார்த்துருவோம். ஸோ ஃபஸ்ட்டு சிஎஸ்கேவுடைய பிளேயிங் லெவனில் ரீடைன்டு பிளேயர்ஸ் யார் யாராக அடுத்த மேட்ச்சுக்கு இருப்பாங்கன்றதுல உங்களுக்கு ஒரு 4-5 பேர் நல்லாவே தெரிஞ்சிருந்திருக்கும். அதில் டாப்பில் இருக்கக்கூடிய 3 பேர் யார் அப்படின்னா ஷைக் ரஷீத், ஆயுஷ் மாத்ரே அண்ட் நம்மளுடைய டெவால்ட் பிரவிஸ். ஸோ இந்த 3 பேரை மாற்றவே கூடாதுங்க, இவங்க 3 பேர் கன்ஃபார்மாக வேணும் அப்படின்னு எல்லாரும் சொல்லியிருப்பீங்க. ஸோ அவங்க 3 பேர் நமக்கு பிளேயிங் எடுத்தோன்னே இருக்கிறாங்க. அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா வேற வழி வச்சு தொலைகிறேன் அப்படின்ற மாதிரி இந்த சிவம் துபாய். ஸோ நிறைய பேர் கிடைக்காத வாய்ப்பு இந்த சிவம் துபாய்க்கு ஏன் கிடைக்குது அப்படின்னா டீமில் இவர் ஒருத்தர் தாங்க 6 அடிப்பார் அப்படின்ற ஒரு பின்பத்தில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறார் அவர். அப்படிங்கிறது தான் பிரச்சனை. அவர் அடிப்பார், பட் இந்த சீசன் கொஞ்சம் லாக் ஆகுது, என்னமோ ஒன்று தெரியல. இந்த மேட்ச் பிடிச்சிருவாருன்ற நம்பிக்கையில் இறக்கி தான் விடணும், வேறு வழி இல்லையே, யார் இருக்காங்களோ அவங்கள தானே நம்பியாகணும் அப்படின்றதுனால சிக்ஸர் மணி அப்படின்றது பேர் தான், அந்த பேரில் தான் எல்லா பிரச்சனையும் ஆரம்பிச்சுது அப்படின்ற மாதிரி தலைவன் அதை மறந்துட்டு இந்த மேட்சோட வெறித்தனமான ஆட்டத்தை காட்டினார் அப்படின்னா நல்லதாக இருக்கும் டீமுக்குங்கிறது ஒரு பக்கம். ஸோ அடுத்ததாக நம்ம போக வேண்டிய இடம் எங்கே அப்படின்னா டெவால்ட் பிரவிஸையும் நம்மளுடைய சிவம் துபேவுன்ற இந்த மிடில் ஆர்டரில் கூடிய நம்பர் 3 அண்ட் நம்பர் 4 தாண்டி நம்பர் 5 இங்கே ஒரு புது பிளேயரை நம்ம உள்ளே கொண்டு வரோம். வன்ஷ் பேடி அவர்கள் உள்ளே வர வேண்டும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ வன்ஷ் பேடி ஒரு நல்ல ஹிட்டரு. ஸோ நம்பர் 5 பொசிஷனில் அவர் ஆடும்போது என்ன குஷன் கிடைக்கும் அப்படின்னா 3 and 4ல் ஏற்கனவே 2 மேட்சஸ் நல்லா விளையாடிட்டு இருக்கிற போன மேட்ச் டெபியூலே நல்லா விளையாடின டெவால்ட் பிரவிஸ், இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ரவீந்திர ஜடேஜா அட் நம்பர் 6. ஸோ 2 பேருக்கும் நடுவில் ஒரு குஷன் ஸ்பேஸில் வன்ஷ் பேடி மாதிரி ஒரு லான்ச்சை நம்ம இறக்கி விட்டோம்னா கொஞ்சம் முன்ன பின்ன இப்போ பெசக்கா பிரச்சனை ஆனால் கூட பரவாயில்லைங்கிற ஒரு இடம் தான் அந்த நம்பர் 5. இதே நீங்கள் நம்பர் 3லேயோ 4லேயோ இறக்கி விட்டீங்கன்னா ரெஸ்பான்சிபிலிட்டி இன்னும் நிறைய இருக்கும், ஒரு லாங்கர் இன்னிங்ஸ் ஆட வேண்டிய இடங்கள் வரலாம். ஸோ இது ஒரு நல்ல ஸ்பேஸ் நான் நினைக்கிறேன். பட் இதில் நெகட்டிவும் இருக்குது. என்ன அப்படின்னா ஒருவேளை இந்த 4th விக்கெட் போகிற இடத்துக்கு அப்புறமா திடீர்னு லாஸ்ட் மினிட்ல ரன்ஸ் அடிக்கணுன்ற சுச்சுவேஷன் வந்துருமான்றது கேள்வி. கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்சு அந்த மாதிரி சுச்சுவேஷன் வரும்போது தோனி அப் த ஆர்டரில் வந்துருவார், சில மேட்சஸில் பண்ண மாதிரி. கண்டிப்பாக அந்த இடத்துல வன்ஷ் பேடி இறக்கி விட மாட்டாங்க. ஸோ வன்ஷ் பேடி அட்லீஸ்ட் ஒரு 5-6 ஓவர் பாக்கி இருக்கும்போது ஒரு 14th or 15th ஓவருக்கு முன்னாடி இந்த அவர் ஒரு விக்கெட் 4th விக்கெட் விழுந்துச்சுன்னா அவர் வர்றது சரியாக இருக்குன்றது தான் வன்ஷ் பேடியுடைய பொசிஷன். அண்ட் 6th பொசிஷனில் அடுத்த புது பிளேயரையும் நம்ம இறக்கணும், ஜேமி ஓவர்டன். ஜேமி ஓவர்டன் மீண்டும் அணிக்குள்ளே வராரு. ஸோ இப்போ இந்த இடத்துல உங்களுக்கு புரிஞ்சுருந்துருக்கும் எந்த 2 பேர் வெளியே போகிறாங்கன்னு. பார்த்துருவோமா? தீபக் போடாவை நம்ம வெளியே அனுப்புகிறோம், கூடயே சாம் கரன் அவர்களையும் வெளியே அனுப்புகிறோம். ஸோ கியூட் பாய் கரனுடைய இடத்தை நிரப்புறதுக்கு ஜேமி ஓவர்டன் சரியான பர்ஃபார்மரு. அவரை பற்றி ஒரு தனி வீடியோவே நம்ம அடுத்து போட போகிறோம். ஏன் சிஎஸ்கே இவரை மிஸ் பண்ணாங்கன்ற விஷயத்தை பற்றி நம்ம டீட்டெயிலாக பேச போகிறோம், அந்த வீடியோவை பாருங்கள். ஸோ கண்டிப்பாக சாம் கரனை விட பெட்டராக 2 ஓவர் பவுலிங் அவர் போடுறாரோ இல்லையோ பேட்டிங்கில் வெறித்தனமான ஆள். ஆனால் இவரை எதுக்கு இவங்க 8, 7, 9 இப்படிலாம் இறக்கி விட்றாங்கன்றது தெரியல. ஸோ கரெக்டாக நிறைய பால்ஸ் பாக்கி இருக்கும்போது ஒரு 5-6 ஓவர் பாக்கி இருக்கும்போதே நீங்கள் ஒரு 15, 16th ஓவரில் அட்லீஸ்ட் தாராளமாக இறக்கி வரலாம் ஜேமி ஓவர்டனை. ஸோ நல்ல ஹிட்டரு, 6 ஹிட்டரு, வெறித்தனமாக ஸ்ட்ரைட்டில் வீல சூப்பராக 6 வெளிச்சு வாங்கக்கூடியவர். ஸோ அவரை நம்ம சென்னை கிரவுண்டில் இறக்கி விட்டால் நல்லாயிருக்கும் அப்படின்றது தான் என்னுடைய எண்ணம். ஸோ நல்ல 6 ரேஞ்சஸ் கிடைக்கும், நமக்கு ஸ்கோர் அந்த அதிகமாக ஆக்கிறதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு இருக்கும். ஸோ ஏற்கனவே நம்ம தீபக் போடாக்கு பதிலாக வன்ஷ் பேடி போன்ற ஹிட்டரை உள்ளே கொண்டு வரோம். சாம் கரனுக்கு பதிலாகவும் ஜேமி ஓவர்டன் உள்ளே வந்தால் இந்த சீசன் அவரை ப்ராப்பராக யூட்டிலைஸ் பண்ணாதான் இன்னைக்கு மேட்ச் அட்லீஸ்ட் யூட்டிலைஸ் பண்ணுங்கிற நம்பிக்கை பார்ப்போம். ரைட்டு. ஸோ நம்பர் 7ல் மகேந்திர சிங் தோனி அண்ட் 8ல் ரவீந்திர ஜடேஜா. இந்த டாப் 8 பேட்டிங் எடுத்துகிட்டு போனால் இதுதான் நான் சொன்ன பெஸ்ட் பிளேயிங் லெவனுக்காக சூப்பர் பேட்டிங் சாய்ஸு. இந்த 2025ல் கண்டிப்பாக இதாக தான் இருக்கும். அட்லீஸ்ட் சொல்கிறேன். நம்பர் 9, 10, 11 ப்ளஸ் இம்பேக்ட் பிளேயர் யார்? ஸோ அதில் நமக்கு நூர் அகமது, கலீல் அகமது அண்ட் அன்ஷுல் கம்போஜ் இம்பேக்ட் பிளேயர். அப்போ அந்த 11th பிளேயர் யார்?
மதிஷா பத்திரனா வேண்டாம். அதுதான் 3வது சேஞ்சு. ஸோ இந்த 3வது சேஞ்ச் ஃபோர்ஸ்டு சேஞ்சாக பண்ணியே ஆகணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா மற்ற 2 சேஞ்ச் அளவுக்கு கண்டிப்பாக கிடையாது. சாம் கரனோ தீபக் போட அளவுக்கு மோசமான சேஞ்சாக இருக்காது. பட் பண்ணுறது பெட்டராக இருக்கும். நேத்தன் எலிஸ் மாதிரி ஒரு ஆள் சிஎஸ்கேவுடைய ஸ்லோ பிச்சஸில் இன்னும் நல்லா பேக் ஆஃப் தேண்ட் டெலிவரிஸில் அவரால் போட முடியுங்கிறனால லைன் அண்ட் லென்த்தை ரொம்ப மிஸ் பண்ணி ஒயிட் டெலிவரிஸ்லாம் அதிகமாக போடக்கூடிய மதிஷா பத்திரானாக்கு பதிலாக நேத்தன் எலிஸ் வில் பி அ பெட்டர் ஆப்ஷன் எனக்கு தோணுது. ஸோ ஒரே ஒரு மேட்ச் தான் விளையாடினாரு, சிஎஸ்கே vs எம்ஐ மேட்ச், முதல் மேட்ச். அதுக்கப்புறம் விளையாடவே இல்லை அவர். ஸோ அவர் இந்த மேட்ச்சில் விளையாடலாம்னு நான் நினைக்கிறேன். ஒரு சின்ன பிரேக் மதிஷா பத்திரானாக்கு பெட்டர் ஆகுன்றது தான் என்னுடைய கருத்து. ஸோ இந்த பிளேயிங் லெவனை இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பாருங்கள். உங்களுடைய கருத்துக்கள் என்னன்றது கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். இன்னும் சூப்பரான வீடியோ நான் உங்களுக்கு பார்க்குறேன். அதுவரை விடைபெறுது. ஓகே பாய்.